எனக்கு கலைஞரை 1980 தெரியும். இங்கே நிறைய பேர் அதுக்கு முன்னாடி அப்புறம் தான் பிறந்திருப்பீங்க நினைக்கிறேன். 1980 முதல் சினிமா நடிக்கிறதுலேருந்து ராமநாராயணனுக்கு நான் ரொம்ப நெருங்கிய நண்பன். ஸோ ராமநாராயணன் எப்பவும் கலைஞரை கூப்பிட்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் ஃபஸ்ட் காப்பின்னு போடுவாங்க. அப்போல்லாம் சில சமயம் டபுள் பாசிட்டிவ் போட்டு காட்டுவாங்க. இவர் கரெக்ஷன் சொல்லுவார், என்ன இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கலாம் அப்படிம்பார். உடனே அதை கரெக்ட் பண்ணி பண்ணுவார். அப்போ அதோடு இருந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்த உடனே ஒரு கரெக்ஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாலேஜ்னா மிக அசாத்தியமான ஒன்று. அரசியலில் மத்திய அரசு, மாநில அரசு, பஞ்சாயத்து அத்தனையிலையும் வெற்றி கொடி நாட்டிய ஒரு மிக பெரும் ராஜதந்திரி என்றால் அது கலைஞர். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அன்றைக்கி என்னுடைய அஸ்ட்ராலஜர் சொல்கிறார், கலைஞர் இறந்து போன போது என்ன சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. பரவாயில்ல, எப்படி இன்னும் 100 வருஷத்துக்கு மேலே அவரை பற்றி தான் பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போது அவருக்கு அந்த அந்த ராசி அந்த இது இருக்கு. ஒரு தடவை ரஜினிகாந்த் சொன்னார், கலைஞருக்கு கடவுளை பிடிக்குதோ இல்லையோ, கடவுளுக்கு கலைஞரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அதுதான் பெரிய ஒரு விஷயம், பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த ஒரு கலைஞனாக நான் வந்து மிக பெருமை. சினிமா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கலாம், ஆனால் அவர்களை எல்லாம் விட எனக்கு அதிகமான ஒரு ஒரு அவர் என் கையை பிடிச்சிட்டு பேசும்போது என் தந்தை என் கையை பிடிச்சி பேசுகிற ஃபீல் எடுக்குவாங்க. அந்த உதாரணத்தை சொல்லாதீங்கன்னு ஒருத்தர் சொன்னார். எனக்கு நான் ஃபீல் பண்ணதை சொல்லத்தான் சொல்லுவேன். ஐயா இது என்ன, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு. எல்லாவற்றுக்குள்ளேயும் ஒரு ஜாதி ஒரு இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதில்லை. நான் இந்த சுகபிரம மகரிஷி அப்படின்னு ஒரு கடவுளை நான் கும்பிடுவேன். நீங்களே பார்த்துருப்பீங்க என்னுடைய தொலைக்காட்சி தொடர்களெல்லாம். நான் முதல்ல கலைஞரை பார்க்கும்போது இதை கொடுத்தேன். என்னது இது அப்படின்னு கேட்டார். இவர் தான் வியாசருடைய மகன், பிரம்மாவுடைய பேரன். இவர் தான் வெங்கடாஜலபதிக்கு குபேரன் கிட்டேருந்து பணம் கடன் வாங்கி கொடுத்தவர். கிளிமுகத்தோடு இருக்கார். கிளிமுகத்தோடு இருக்கார். இதே மாதிரி முகத்தோடு ஒரு பொண்ணு வந்தால் கல்யாணம் பண்ணிப்பீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டார். இல்லை, ஒரு பொண்ணு வந்தது, பக்கத்து வீட்டுக்கு வரும்போதே மூக்கு எங்கள் வீட்டில் இடிச்சுது, என்னால் நான் வேறு பொண்ணு பார்த்துட்டேன் நான் அப்படின்னு. ஆனால் அவர் ஒரு விஷயத்தை சொன்னால், எதிராளி ஒன்று சொன்னால் அதை ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம். சட்டசபையில் ஒரு தடவை நான் சொல்கிறேன், சட்டமன்றத்தில் அபிராமபுரத்தில் நிறையா பிளாட்ஃபாரம் கடைகள்லாம் இருக்குது, எடுக்கவே முடியல. நான் அபிராமபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் கூட சொன்னேன், அப்படியும் எடுக்க முடியல. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்கெல்லாம் பழம்பெரும் காவலர்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அசம்பிளியில் ஒரு சிஎம் அப்படி டேபிள் அப்படி தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை ரசிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கார். ஒருத்தர் அப்புறம் அன்றைக்கி அசம்பிளிலேருந்து வரும்போது நான் வணக்கம் சொல்லுவேன். ஆனால் நான் இருக்கக்கூடிய இடத்துல இந்த வணக்கம் சொல்கிற வழக்கம்லாம் வச்சுக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பண்ண முடியாது. அது வயதில் பெரியவர், முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுத்துருவேன். கொள்கை வேறு அப்படின்னு அதெல்லாம் நிறையா டிப்ரெஸ் ஒப்பீனியனாக வந்தது. நான் ஒரு இடத்துக்கு போகிறேங்கிறதுனால நான் என் கலரை மாற்றிட்டு போக முடியாது. அதை அவரும் கவனிக்கிறார். அதை அப்புறம் என்னுடைய 3000வது நாடக விழாவுக்கு வந்தார். 3000வது நாடக விழாவுக்கு அதை பேசுகிறார். 3500வது நாடக விழாவுக்கு கலைஞர் மூப்பனார் 1996 வந்தார். பேசுகிறாருன்னா, இவர் ஒரு நாடகம் போட்டிருக்காரு சேகர். அது தத்துப்பிள்ளைன்னு பேர். ஆனால் அது ஒரு சமுதாய விஷயங்கள்லாம் வச்ச ஒரு தத்துவ பிள்ளையாக நான் பார்க்குறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நாடகத்தில் எல்லா நாடகத்தையும் அவர் பல செய்திகளை சேகரித்து சொல்கிறதால தான் அவர் சேகர்னு கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு விஷயங்களை பார்க்கும்போது நான் இப்போ இந்த சாவணி ரிலீஸ் பண்ணுறேன். இந்த புக்கு ரிலீஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கலைஞர் பேசுகிறார். அதுக்கு முன்னாடி அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த குழுவோட பேரை பார்த்தா கூட நாடக பிரியான்னு வச்சுருக்காங்க. இப்போல்லாம் நாடகத்தை ஃப்ரீயாக கொடுத்தா தான் வருவாங்கங்கிறதுக்காக இப்படி வச்சுருக்காங்க போல் இருக்கு. இல்லை, ஃப்ரீயாக கொடுக்குற நிலைமை ஆயிடுச்சாங்கிற ஆதங்கத்தில் வச்சாரா தெரியல அப்படின்னு. அதாவது ஒரு வார்த்தையை எப்படி தமிழ்
தமிழ் என்றால் அதுக்கு கலைஞர்னு இன்னொரு பெயர் தான், அந்த நாட்டில் கிடையாது. ஒரு தடவை நானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தோம். அவரை பார்க்கும்போது, நேற்றுக்கு ஏதோ நூல் வெளியிட்டீங்களாமே அப்படின்னு என்ன கேட்டார். நான் தான் டெய்லி நூல் வெளியிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே, நீங்கள் தான் ஊர் அறிஞ்சவராச்சு அப்படின்னாரு அவர். அப்போ தான் எந்த ஊர் நீங்கள் அப்படின்னா, தஞ்சாவூர். அதான் காவேரி, இப்படி தான் பேசுவோம் அப்படின்னாரு. அதாவது அந்த ரசிக்கக்கூடிய தன்மை சாதாரணமாக எல்லாருக்கிட்டையும் அமையாதுங்க. அது நான் ஒன்று சொல்லுவேன், மற்றவங்க சிரிக்கணும். ஆனால் மற்றவங்க சொன்னால் நான் கோவப்பட்டுருவேன், என்னை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மனோபாவம் தான் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கும். வாயா என்ன விஷயம் அப்படிங்கிற அந்த அது சொல்லும்போதே அவர் வந்து எதிராளியை தன் பக்கம் இழுத்து பக்கத்தில் உட்காந்து வச்சிருக்கக்கூடியவர். இப்போ பேசும்போது சொன்னாங்க, அதாவது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு. நான் அதிமுகவில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே திமுக பொதுக்குழு அட்டன் பண்ண ஒருத்தன் நான் தான். அப்பதான் சொன்னேன், அதாவது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, ஆனால் நீங்கள் வேரோடு குடிக்கி கொண்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொன்னேன். கலைஞர் என்றைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு இறங்கி வந்தோடனே ஒரு மினிஸ்டர் சொல்கிறார், சார் அதெல்லாம் நம்ம கட்சியில் கிடையாது. இல்லை சார், நான் வேற கட்சி கூப்பிட்டாங்க வந்தேன் அப்படின்னு. எதுக்காக சொல்றேன்னா, மனசார நான் விருப்பப்படுறது தானே நான் சொல்ல முடியும். சரி சார், நான் நாளையிலேருந்து மாற்றிக்கிறேன்னா அது ஒரு போலித்தனமாக இருக்கும். அதில் வந்து இந்த சாவணீர் கொடுத்துருக்கோம். சாவணீர் ரிலீஸ் பண்ணுறார், ஸ்டேஜில் ரிலீஸ் பண்ணி 15 நிமிஷம் கழிச்சு கலைஞர் பேசுகிறார். அப்போ அதுக்கு முன்னாடி மூப்பனார் பேசுகிறார். எஸ்.வி. சேகர் 3500 நாடகம் போட்டிருக்காரு, அவர் 35,000 நாடகம் போடணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு வாழ்த்துறேன் அப்படின்னாரு மூப்பனார். கலைஞர் வந்தோடனே மூப்பனார் வந்து எஸ்.வி. சேகர் வந்து 35,000 நாடகம் போடணுன்றாரு, அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் 3,50,000 ட்ராமா போடணும், அதை விட நான் அதிகமாக வாழ்த்துறேன் அப்படிங்கிறார். அப்போ சொல்லும்போது சொல்கிற எஸ்.வி. சேகர் கேள்வி பதில் போட்டிருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 கேள்வி பதில். மாடர்ன் ஆர்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி. அதுக்கு தம்பி சேகருடைய பதில், மூளை இல்லாதவங்க கூட மாடர்ன் ஆர்ட் வரைஞ்சிடலாம், ஆனால் அதை ஒரு புத்திசாலியால் தான் விற்க முடியும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பதில் அப்படின்னாரு. அதுக்கு அடுத்தது சொல்கிறார், உலகிலேயே நீங்கள் நேசிக்கும் 3வது பெண் யார்? 1 அம்மா, 2 மனைவி. அதுக்கு தம்பி சேகரின் பதில், ஒரு அம்மா 2 மனைவி, இதை கூட்டினாலே 3 வருகிறது. இது இல்லை. அதுக்கப்புறம் கலைஞர் சொன்ன வார்த்தை தான், இது எனக்கு மிகவும் மகிழ்வை தந்த பதில் அப்படின்னா. ஒரு பப்ளிக்கில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு எவ்வளோ அசால்ட் அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை. அதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இது பண்ணி இப்படி பேசி அப்படி பேசி அப்படி பேசலாமா இப்படி பேசலாம் அதெல்லாமே இல்லை. நான் இலக்கோவடியில் இந்த சிலப்பதிகாரத்தையே நான் திருத்தினவன். நான் இது கர்வத்தோடு சொல்லலை. ஏன் திருத்தினேங்கிறது வந்து வலம்புரி ஜானுக்கு தெரியும். சிலப்பதிகாரத்தில் சிலம்ப திருடினவன் பொற்கொல்லன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? அதுக்கு பிறகு எல்லா பொற்கொல்லனுமே இந்த மாதிரி தான் திருடன்னு வரும். அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணினேன், அதை வந்து எடுத்து கொண்டு வந்ததை பொற்கொல்லங்கிட்டேருந்து மாற்றி அவங்ககிட்ட வாங்கினதை அதை திருடி இதை மாதிரி கொண்டு வந்து ஒரு அரண்மனை அதிகாரின்னு நான் மாற்றினேன். ஏனென்றால் எந்த ஒரு இனத்திலையும் ஒரு தனி நபர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த இனத்தின் மேல் உண்டான பழியாக மாற்றக்கூடாது என்பதற்காக. அதுதான் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே. அது ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போனால் நிறையா இருக்குது.